அதான் என்ன பத்தின்னு நான் சொல்லாமலே நீங்க சொல்லிட்டீங்கல்ல அத்தை. கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருப்பாங்க. ஒருவேளை சொல்லலைன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க, சந்தோஷமா சொல்லுவாங்க. மீனா ஏன் இப்படி இருக்கா, ஏன் சோகமா இருக்கான்னு கேளுங்க, அவங்க எல்லாத்தையும் சந்தோஷமா சொல்லுவாங்க. ஏய் என்னடி ஓவரா பேசிட்டே இருக்க? ஆ வாங்க மாமா. தாமா இத உள்ள வை. என்ன மாமா பிரெட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதை ஏமா கேக்குற? நம்ம தெருமுனையில ஒருத்த கடை வச்சிருக்கானே. ஆமா மாமா. அவங்கிட்ட எத்தனையோ வருஷமா நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனா பணம் காசு ஒரு ஆளை எப்படி மாத்துதுன்னு பாரு. என்ன மாமா ஆச்சு? 2 நாளைக்கு முன்னால அவன் கடையில எனக்கு காசு திருப்பி கொடுக்கும் போது கிழிஞ்ச 50 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டான். நானும் வீட்டுக்கு வந்துதான் அதை பார்த்தேன். ஏன் அங்கே இது என்னன்னு பாக்கலையாக்கும்? அட நம்பிக்கையான ஆளு இருக்கிற காட்டிக்கு நானும் பார்க்கலன்னு வச்சுக்க. உண்மைதான் மாமா, எல்லாரையுமே நல்லவங்கன்னு நம்பி நம்ம தான் ஏமாந்துட்டு இருக்கோம். கரெக்டா சொன்னம்மா. மறுநாள் அவங்கிட்ட போய் நீங்க கொடுத்த நோட்டு கிழிஞ்சிருக்குங்கன்னு சொன்னேன். அப்படி ஒரு நோட்டை நான் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாமா. எத்தனை வருஷம் பழக்கவன் ஒரு 50 ரூபாய்க்காக நான் கொடுக்கவே இல்லைன்னு சட்டியும் பண்றேம்மா. மனுஷங்க அப்படிதான் மாமா, நல்லவங்க மாதிரி தான் தெரிவாங்க. ஆனா நேரம் வரும்போதுதான் அவங்க முகத்தை காட்டுவாங்க. அதனால நம்மளும் எல்லாத்துக்கிட்டையும் நல்லவங்களா நடந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ஆள் பண்ணது எனக்கு ரொம்ப கோபம். எப்படியாவது அந்த பணத்தை அவங்ககிட்ட இருந்து மாத்தணும்னு நினைச்சேன். அதுக்காகவே ஒன்று பண்ணம்மா. என்ன மாமா பண்ணீங்க? வீட்டுக்கு வந்து பணத்தை வச்சு டேப்பை ஒட்டி அவங்ககிட்டயே கொடுத்தேன். அவனை அதை கவனிக்காம வாங்கிட்டான். நான் பொருளையும் வாங்கிட்டு அவங்ககிட்ட இருந்து சில்லறையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்களும் அப்படி பண்ணீங்க? நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும்லாம் பேசுவீங்க. ரொம்ப நேர்மையா இருந்தா இந்த காலத்துல இழிச்சுவாயன்னு நினைச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஏமாத்துறவங்களா அதே மாதிரி நம்மளும் ஏமாத்தி தான் அந்த காரியத்தை சாதிக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்ண சொல்ற? காலம் கெட்டு கிடக்குது. நம்ம வெகுளியா இருக்கலாம், ஆனா ஏமாளியா இருக்கக்கூடாது. ஓமாளி ஆக்கி வச்சிருவாங்க. கரெக்ட் தான் மாமா, ஏமாத்தினவங்கள ஏமாத்தி தான் நம்ம காரியத்தை சாதிக்கணும். என்னம்மா நீ இந்த மாதிரி நினைக்கவே மாட்டிய? நீ எங்கேயாவது ஏமாந்தியா? இல்ல மாமா, நீங்க சொன்னது ரொம்ப சரியா இருந்துச்சு, அதுதான் நானும் சொன்னேன். நான் அப்படியெல்லாம் செய்யறவன் இல்லதான். இருந்தாலும் இனிமே அவன் யாருக்கு கிழிஞ்சனோடு கொடுக்கூடாது இல்லையா? கரெக்ட் மாமா. எனக்கு வெளியே ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் சமைச்சு வச்சுட்டு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா.